சட்டக்கல்லூரி மாணவரை அரிவாளால் தாக்கும் காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவரை அரிவாளால் தாக்கும் காட்சிகள் வெளியாகிக் கொண்டிருக்கின்றன. பெட்ரோல் பங்கில் பெண் ஊழியரிடம் வாக்குவாதம் செய்தவரின் மகனுக்கு அரிவாள் வெட்டு நடந்திருக்கிறது. தஞ்சையில் இந்த துணிகர சம்பவம் நடந்திருக்கிறது. பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது பெண் ஊழியருக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. தகராறு செய்த நபரின் மகன் மீது பெண் ஊழியரின் உறவினர் அரிவாளால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. அரிவாள் தாக்குதலுக்கு ஆளான ஹரிஹரன் என்ற அந்த மாணவர் சட்டக்கல்லூரியில் பயின்று வருகிறார். விவரங்களை வழங்க செய்தியாளர் காதர் ஹுசைன் இணைந்திருக்கிறார். காதர் ஹுசைன், சட்டக்கல்லூரி மாணவரை அரிவாளால் தாக்குகின்ற காட்சி வெளியாகி இருக்கிறது. பட்ட பகலிலேயே இந்த துணிகர சம்பவம் நடந்திருக்கிறது. என்ன நடந்தது, விரிவா சொல்லுங்க. அதாவது பூங்குழலி, தஞ்சையின் மைய பகுதியில், அதாவது ஆற்றுப்பாலம் பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் நிரப்பு நிலையத்தில் காலை பாலசுப்ரமணியன் என்பவர் வந்ததாக தெரிகிறது. வந்தவுடன் அங்கு பெட்ரோல் போடக்கூடிய பெண் ஊழியர் ஒருவர் வரிசையில் வாருங்கள் என கூறியிருக்கிறார். இதற்கு அவசரமாக செல்ல வேண்டும் என கூறியதாக கூறப்படுகிறது. இதற்கு இந்த பெண்ணுக்கும் பெட்ரோல் போட வந்த பாலசுப்ரமணியன் என்பவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த வாய் தகராறு காரணமாக அந்த பெண்ணை அவர் பாலசுப்ரமணியன் தகாத வார்த்தையில் பேசியதாக கூறப்படுகிறது. உடனடியாக ஆத்திரம் அடைந்த அந்த பெண் தனது உறவினருக்கு தொலைபேசி மூலம் தகவலை தெரிவித்துள்ளார். வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த நபரை கண்டித்ததாகவும் அவரை தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே அந்த பாலசுப்ரமணியன் உடனடியாக தனது மகனுக்கு தொலைபேசி மூலம் தகவலை தெரிவித்திருக்கிறார். அவரது மகன் பாண்டிச்சேரியில் உள்ள சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வரக்கூடிய மாணவர் என்பதும், அவர் தஞ்சையில் தனது நண்பருடன் விளையாடி கொண்டிருக்கும் போது உடனடியாக அவரது நண்பருடன் பெட்ரோல் பங்கிற்கு வந்த அந்த ஹரிஹரன் தனது தந்தையை தாக்கியதாக கூறப்படுகிறது. கையால் தாக்கியதாக கூறப்படுகிறது. 2-3 பேர் சேர்ந்து அந்த சிசிடிவி காட்சியும் அதிலே உள்ளது. இதுல பாத்தீங்கன்னா உடனடியாக அந்த தாக்குதலுக்கு உள்ளான அந்த நபர் தான் மறைத்து வைத்திருந்த அருவாளை எடுத்து சுழட்டியுள்ளார். சுழட்டியவுடன் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் சிதறி எடுத்து ஓடுகிறார்கள். அந்த ஓடக்கூடிய காட்சியும் இந்த சிசிடிவி காட்சியில் தெரிகிறது. இது அது மட்டும் இல்லாமல் தன்னை தாக்கிய ஹரிஹரன் மீது வாளை சுழட்டும் போது அவர் ஹரிஹரனுக்கு முதுகில் வெட்டு காயமும் ஏற்பட்டது. தஞ்சையின் மைய பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் அதுவும் பட்ட பகலில் அருவாளுடன் வந்து ஒரு சுழற்றி இந்த சட்டக்கல்லூரி மாணவரை தாக்கியது இந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. உடனடியாக தகவல் அறிந்து இந்த பகுதிக்கு வந்த தஞ்சை மேற்கு காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகள் மற்றும் அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் புகார் பெற்று விசாரணை நடத்தி வருகின்றனர். நன்றி காதர் ஹுசைன். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.